அன்பானவர்களே, வாழும் அற்புதம் என்று சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எத்தனையோ முஅஜிசாக்களை ஏற்படுத்தி காட்டியிருக்கிறார். நபிமார்களின் மூலமாக இன்றைக்கும் ஒரு வாழும் அற்புதமாக நம்மிடத்தில் இருந்து கொண்டிருப்பது எது தெரியுமா? இந்த அல் குர்ஆன் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நாம் கையில் வைத்துக் கொண்டு அதை ஏறிட்டு பார்க்காதவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய வேதனை. அல்லாஹ் பல இடங்களில் கூறுகின்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா, இந்த குர்ஆனை நீங்கள் படித்து பார்க்க மாட்டீர்களா என்றெல்லாம் பல இடங்களில் அல்லாஹ் ஒரு கேள்வியாகவே எழுப்புகிறார். ஆனால் அந்த எந்த கேள்விக்கும் நம்மிடத்தில் பதில் இல்லை. மாற்று மதத்தவர்கள் குர்ஆனை ஆய்வு செய்கின்றார்கள், ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். அதிலே ஏதாவது தவறுகளை கண்டுபிடித்து இது இறைவனால் அருளப்பட்டது அல்ல என்பதை உலகத்திற்கு நிரூபிப்பதற்காக எத்தனையோ பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் யாரெல்லாம் அல் குர்ஆனை முழுமையாக படித்தார்களோ வாசித்தார்களோ அவர்களை எல்லாம் அது நேர்வழிக்கு கொண்டு வந்திருக்கிறது. யாரெல்லாம் குறை கூற வேண்டும் என்று அந்த அல் குர்ஆனை அணுகினார்களோ அவர்களை எல்லாம் அல் குர்ஆன் தன்னின் பக்கம் ஈர்த்து தன்னை பின்பற்றக்கூடியவர்களாக முஸ்லிம்களாக அவர்களை ஆக்கியிருக்கிறது என்பது பல வரலாற்று நிகழ்வுகளை நாம் எல்லாம் பார்க்கலாம்.